இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், உங்களுடைய நிறைய வேலைகள் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அப்படி என்ன வெப்சைட், அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு PDF ஃபைலை வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு JPEG இமேஜை PNG இமேஜா மாத்துறதுக்கு, அல்லது ஒரு Photoshop ஃபைலை ஒரு Illustrator ஃபைலா மாத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய கன்வெர்ட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி AI ரைட்டிங், அதாவது ஒரு பிளாக் எழுதி கொடுக்கறதுக்கு, அல்லது ஒரு ஆர்டிகல் எழுதி கொடுக்கறதுக்கு, அல்லது ஒரு யூடியூப் வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு நிறைய AI வெப்சைட்ஸும் இருக்கு. ஆனா இது எல்லா டூல்ஸும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட டூல்ஸ் வந்து ஒரே வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல வேலைகள் ரொம்ப ஈஸியா முடியும். அப்படி என்ன வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, TinyWow அப்படிங்கிற ஒரு வெப்சைட். கூகுள்ல TinyWow அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இது முழுக்க ஃப்ரீ. நீங்க சைன் அப் பண்ண தேவையில்ல. சைன் இன் ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னா, உங்களுடைய ஃபைல்ஸை நீங்க உள்ள சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக மட்டும்தான் அந்த சைன் இன் ஆப்ஷன் இருக்கே தவிர, இந்த வெப்சைட்டை யூஸ் பண்றதுக்காக கண்டிப்பா நீங்க சைன் அப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுல பாருங்க, இதுல PDF டூல்ஸ் இருக்கு, இமேஜ் டூல்ஸ் இருக்கு, வீடியோ டூல்ஸ் இருக்கு, AI ரைட் இருக்கு, ஃபைல் டூல்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கறத தனித்தனியா பார்ப்போம். முதல்ல AI ரைட். இந்த AI ரைட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல தனித்தனியா நிறைய டூல்ஸ் இருக்கு. ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கான டூல் இருக்கு. அந்த எஸ்ஏல ஏதாவது கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான தனியா டூல் இருக்கு. நீங்க ஒரு பெரிய எஸ்ஏ எழுதிருக்கீங்க, அதுல ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனா உங்களுக்கு ஐடியா வர மாட்டேங்குது அப்படின்னா, அதுல ஒரு பேராகிராஃப் ஆட் பண்றதுக்கு இந்த பேராகிராஃப் ரைட்டர் அப்படிங்கிற டூலை பயன்படுத்தலாம். இப்போ பேராகிராஃப் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பேராகிராஃப் கம்ப்ளீட்டர் அப்படிங்கிற இந்த டூலை பயன்படுத்தி உங்களோட பேராகிராஃபை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களோட சென்டென்சஸ்ல, உங்களோட பேராகிராஃப்ஸ்ல ஏதாவது கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கிராமர் ஃபிக்சர் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் ரைட்டர் இருக்கு, யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கு, இப்போ டோன் ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. இது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தனித்தனியா விரிவா பார்க்கலாம். முதல்ல எஸ்ஏ ரைட்டர். இந்த எஸ்ஏ ரைட்டர் அப்படிங்கிற அந்த டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல ரைட் எஸ்ஏ அபவுட் நேனோ டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்து அந்த எஸ்ஏல எத்தனை பேராகிராஃப் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இதுல 3 இருக்கு. நீங்க ஒரு 5 பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டு எஜுகேஷன் லெவல், இப்போ வந்து உங்களுக்கு ஹை ஸ்கூல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஏ வேணுமா, அல்லது காலேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய எஸ்ஏ வேணுமா, அல்லது கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய எஸ்ஏ வேணுமா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹை ஸ்கூல் லெவல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக அது சேவ் ஆகிடும். டெக்ஸ்ட் ஃபைலாக அது சேவ் ஆகியிருக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நம்ம 5 பேராகிராஃபாக இந்த எஸ்ஏவை கேட்டோம். 5 பேராகிராஃபில் இந்த எஸ்ஏ வந்து ரெடி ஆகியிருக்கு. இதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காப்பி பண்ணி வேறு எங்கேயாவது வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது காப்பி ஆப்ஷன். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது வேணும்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டூல் பார்க்கலாம். அடுத்தது கண்டென்ட் இம்ப்ரூவர். இப்போ நாம் ஏற்கனவே ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு எஸ்ஏ வந்து ரைட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த எஸ்ஏவை எப்படி இது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அங்கே காப்பி பண்ணதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டோன் ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். இப்போ டோன் ஆஃப் வாய்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போது அந்த எஸ்ஏ நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த எஸ்ஏவை இது ரீரைட் பண்ணியிருக்கு. சில சேஞ்சஸ் இருக்கும், சில சென்டென்ஸில் சேஞ்சஸ் இருக்கும், வே ஆஃப் ப்ரெசன்டேஷனில் சேஞ்சஸ் இருக்கும். சில சேஞ்சஸை பண்ணி அந்த கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. சுமாரான ஒரு ஆர்டிகல் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட் இம்ப்ரூவர் டூல் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அடுத்து பேராகிராஃப் ரைட்டர். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேனோ டெக்னாலஜி அப்படின்னு வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ நேனோ டெக்னாலஜியை எந்தெந்த ஃபீல்டில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பேராகிராஃபை இது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. மெடிக்கல் ஃபீல்டில், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இந்த நேனோ டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த பேராகிராஃப் சொல்லுது. இப்போ இதில் இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு பேக் போயிடுறேன். நமக்கு இப்போது பேராகிராஃப் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குது. அந்த சென்டென்ஸை வச்சு ஒரு பேராகிராஃபை ஜென்ரேட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேராகிராஃப் கம்ப்ளீட்டர் அப்படிங்கிற இந்த டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் காப்பி பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த ஒரு சென்டென்ஸை வச்சு இது ஒரு பேராகிராஃபை ரீரைட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பேராகிராஃப்ஸில் உங்களுக்கு சில ஏரியா மட்டும் பிடிக்கல அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரீரைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் புதுசாக ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ மாறிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு பேராகிராஃப் வந்திருக்கு. இப்படி நீங்கள் ரீரைட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டோரி ஜென்ரேட்டர். நார்மலாக ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணி கேட்கலாம். இப்போ கிராமர் ஃபிக்சர் அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம தப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுவோம். தேர் இஸ் 4 books in the table. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது
இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தேர் இஸ் அப்படின்னு போட்டிருந்தேன், அதில் தேர் ஆர் அப்படின்னு வரணும். ஏன்னா நம்ம பன்மையில் 4 books அப்படிங்கிறத சொல்கிறோம், மல்டிபிள் புக்ஸ் இருக்கிறதுனால ஆர் அப்படிங்கிற வேர்ப் வரணும். ஓகே, இந்த மாதிரி உங்களோட சென்டென்சஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, கிராமட்டிக்கலாக எரர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த கிராமர் ஃபிக்சரில் வந்து இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து கண்டென்ட் சம்மரைசர். இதில் நீங்கள் ஒரு 3000 வேர்ட்ஸ் வரைக்கும் கண்டென்ட் கொடுக்கலாம். அந்த கண்டென்ட்டை இங்கே சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இங்கே டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் அல்லது ஒரு யூஆர்எல்லையும் நீங்கள் இங்கே இன்புட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ விக்கிபீடியாவிலேருந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த ஏர் கேரளா அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இருக்குது விக்கிபீடியாவில். இப்போ இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி அதில் போட்டு பார்க்கலாம். நம்ம இன்புட் கொடுத்தது கிட்டத்தட்ட 2928 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலை ஒரு சிங்கிள் பேராகிராஃபில் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்தது சென்டென்ஸ் ரீரைட்டர். இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாம், அதை ரீரைட் பண்ண சொல்லலாம். ஐ வாண்ட் டு லேர்ன் ஆல் ஏஐ டூல்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை கொடுத்து இதை ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். சூப்பர். அதே சென்டென்ஸை நம்ம வேறு மாதிரி எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. மை டிசைர் இஸ் டு master every AI tool available globally. I aim to educate myself on all the AI tools that exist across the globe. My aspiration is to familiarize myself with every single AI tool that exists in the world. இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம், அதை வெவ்வேறு மாதிரி எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சென்டென்ஸை ரீரைட் பண்ணி கொடுக்குது. இதுவும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்மளும் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம்னா அதில் ஒரே மாதிரியான சென்டென்ஸை பயன்படுத்தாமல், இல்லை நம்ம யார்ட்டையாவது பேசுகிறோம்னா அவங்கள்ட்ட ஒரே மாதிரியான சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசாமல் இந்த மாதிரி புதிய புதிய சென்டென்ஸை கற்றுக்கிட்டு இதில் இருந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். அது ஆர்டிக்கலாகவோ அல்லது ஸ்பீச்சாகவோ நம்ம டெலிவரி பண்ணலாம். இந்த ஏஐ ரைட்டர்லேயே எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டர், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரைட் அ ஸ்கிரிப்ட் அபவுட் டைனி வாவ். டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து கேஷுவல் டோனில் இருக்கட்டும், ஜென்ரேட் அப்படின்னு கொடுப்போம். சூப்பர். இப்போ டைனி வாவை பற்றி ஒரு யூடியூப் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் யூடியூப் வீடியோவாக டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ டோன் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து ஏதாவது ஒரு டோனில் எழுதியிருப்பாங்க. இப்போ ப்ரொஃபஷ்னல் டோனில் எழுதியிருப்பாங்க, அல்லது கேஷுவல் டோனில், அதாவது ஃப்ரெண்ட்லியாக எழுதியிருப்பாங்க, அல்லது ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒரு விஷயமா எக்ஸைட் ஆகி எழுதியிருப்பாங்க. ரொம்ப போல்டாக சில ஆர்டிக்கல் இருக்கும், சர்க்காஸ்டிக்காக ஆர்டிகல்ஸ் இருக்கும். இப்படி எந்த மாதிரியான ஆர்டிக்கல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத உங்களோட ஒரிஜினல் ஆர்டிக்கலை நீங்கள் இங்கே கொடுத்து நீங்கள் இதை சர்க்காஸ்டிக்காக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டோன் ஆஃப் வாய்ஸை சர்க்காஸ்டிக்காக அதை மாற்றி கொடுக்கும். உதாரணத்துக்கு அந்த ஏர் கேரளா அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் எடுத்துப்போம். இதில் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் எடுத்துப்போம், ஃபஸ்ட்டு செக்ஷனை மட்டும் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீ எனக்கு சர்க்காஸ்டிக்காக டெவலப் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறோன்னா ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆர்டிக்கல் இதை ஒரு சர்க்காஸ்டிக்கான ஆர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஆர்டிக்கலை ஒரு போல்டான ஒரு ஆர்டிக்கலாக மாற்றி கொடு அப்படின்னு கேட்டால் அது மாற்றி கொடுக்குது. ட்ராமாட்டிக்கான ஒரு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் கொடுக்கும். இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ரொஃபஷ்னல், கேஷுவல், எக்ஸைட்டட், விட்டி, போல்டு, சர்க்காஸ்டிக், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனில் எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ, இப்போ இதே ஆர்டிக்கலில் சீக்ரெட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுப்போம். அதை கொடுத்து இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர். இப்போ அதே ஆர்டிக்கல் ஏர் கேரளாவை பற்றி விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய அதே ஆர்டிக்கலை ஒரு சீக்ரெட்டிவ் டோனில் மிஸ்டீரியஸ் ஏர்லைன் ப்ராஜெக்ட் அப்படின்லாம் சொல்லி அதோட டோனையே வேறு மாதிரி மாற்றிருக்கு. இப்படி டோன் ஆஃப் வாய்ஸ், ஒரு ஆர்டிக்கலோட டோன் ஆஃப் வாய்ஸை மாற்றி உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூலை பயன்படுத்திக்கலாம். இதில் இன்னும் நிறைய டூல் இருக்குது, ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பிஸ்னஸ் நேம் ஜென்ரேட்டர்னு ஒரு டூல் இருக்குது பாருங்கள். இந்த பிஸ்னஸ் நேம் ஜென்ரேட்டர், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு நேம்ஸை வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நேம் சூஸ் பண்ணி பார்க்கலாம். சஜஸ்ட் சம் நேம்ஸ் ஃபார் அ பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல், ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பொலிட்டிக்கல் பல்ஸ், பாலிசி பெர்ஸ்பெக்டிவ், பவர் பல்ஸ் அப்படின்னு நிறைய நேம்ஸை இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான பிஸ்னஸ் நேம்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து பார்க்கலாம். ஜெனரேட் எ நேம் ஃபார் அ டீ ஷாப் இன் தமிழ்நாடு. மிஸ்டிக் சாய் எம்போரியம், ஜெனித் சாய், அறுசுவம் டீ ஹவுஸ், கலைச்சாலை டீ ஷாப், சாய் கடை, லோட்டஸ் லீஃப் டீ லான்ச்,
இப்படி நிறைய நேம்ஸை வந்து பிஸ்னஸுக்கு இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. நல்லா இருக்குப்பா. அது மாதிரி பிளாக் போஸ்ட் எழுதுறதுக்கு, லிங்க்டின் போஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் பிளான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பிஸ்னஸ் பிளான் ஜென்ரேட்டர். டீ ஷாப்க்கே ஒரு பிஸ்னஸ் பிளான் கேட்போமே. டீ ஷாப் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, மார்க்கெட் அனாலிசிஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், என்னென்ன டீ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. ட்ரெடிஷ்னல் டீஸ் சச் அஸ் க்ரீன், பிளாக், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், ஆப்ரேஷன்ஸ் பிளான் என்ன, ஃபினான்ஷியல் பிளான் என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயிலான ஒரு பிஸ்னஸ் பிளானையே இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். போல் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். போல் ஜென்ரேட்டர் சும்மா குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு கொடுத்து பார்ப்போம். இல்லை வில் யூ ப்ரொவைட் த போல் கொஸ்டின்னு கேட்டிருக்கு. நம்ம எஸ் கொடுத்தா நம்ம கொஸ்டின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது அங்கேயே நம்ம கொஸ்டினை கொடுக்கணும். இங்கே நோ கொடுத்துப்போம். நோ கொடுத்துட்டு இங்கே குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறதே இருக்கட்டும். நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ், அதாவது ஆப்ஷன் எத்தனை இருக்கணும் அப்படின்னா 4 அப்படின்னு கொடுத்துப்போம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் த பொட்டன்ஷியல் இம்பேக்ட் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆன் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷன்ஸை கூட நீங்கள் உங்களுடைய வெப்சைட்லேயோ இல்லை உங்களோட யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டாகவோ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேர்ட் கவுண்டர், ட்விட்டர் ஜென்ரேட்டர், ஆர்டிகல் ரீரைட்டர், அதாவது ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அதை ரீரைட் பண்ணுறதுக்கும் இதில் டூல் இருக்குது. பாட்காஸ்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் ஜென்ரேட்டர், இப்படி நிறைய டூல்ஸ் இருக்குது. சரி, அடுத்தது நம்ம ஏஐ ரைட் பார்த்தாச்சு. அடுத்து இமேஜ் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இமேஜ் டூல்ஸில் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர், கிரியேட் ஏ மினிமலிஸ்டிக் வால்பேப்பர்னு ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஃபார் டெஸ்க்டாப் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. டெஸ்க்டாப் வால்பேப்பர்னு அது வேறு மாதிரி டெஸ்க்டாப்பையே தூக்கி உள்ளே வச்சிருச்சு வால்பேப்பரில். ஓகே, இது அந்தளவுக்கு பெருசாக எதுவும் நல்லா இல்லை. இமேஜ் அப்ஸ்கேல், அதாவது உங்களோட சின்னதாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பெருசுப்படுத்திக்கலாம். வாட்டர் மார்க் ரிமூவர், பேக்ரவுண்ட் ரிமூவர், இப்படி எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்குது. இந்த இமேஜ் டூல்ஸ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து வீடியோ டூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் டு டெக்ஸ்ட். இது எல்லா லாங்குவேஜும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. யூடியூப் டு டெக்ஸ்ட்னா என்ன வருது? இப்போ யூடியூப் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு சின்ன வீடியோவாக கொடுத்து பார்க்கலாம். எலான் மஸ்கோட வீடியோ. இதோட யூஆர்எலை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபைன் வீடியோ. அவ்வளோதானா? ஓகே, நம்ம வீடியோ பார்க்காம இதை எடுத்துருக்கோம். எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஓகே, கன்வெர்ட் பண்ணுது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, வீடியோவை ரீசைஸ் பண்ணுறதுக்கு, MKV to MP4 கன்வெர்ட்டர், இந்த மாதிரி நிறைய கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. வீடியோஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ டூல்ஸும் இருக்குது, அதையும் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து PDF டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா PDF மெர்ஜர், PDF எடிட் பண்ணுறதுக்கு, PDF டு JPG, JPG டு PDF, PDF கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு, PDF பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, PDF ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தனித்தனியாக டூல்ஸ் இருக்கும். அதாவது தனித்தனி வெப்சைட். இப்போ PDF வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வெப்சைட். ஸோ PDF ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இமேஜ் டூல்ஸ் வரும்போது இமேஜுக்கு தனி வெப்சைட்ஸ் தான் இருந்துச்சு. வீடியோஸ்னு வரும்போது வீடியோவுக்கு தனி வெப்சைட் தான் இருந்தது. இப்போ அந்த AI ரைட்டிங் சம்மந்தமான டூல்ஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கு தனியாக இப்போ ChatGPT, Gemini போன்ற அந்த டூல்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தி இதில் இருக்கிறத எல்லாத்தையுமே அங்கேயே நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே இங்கே தனித்தனி டூலாக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட டூல்ஸ் வந்து இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைல்னு ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபைலில் எக்ஸல் ஃபைல்ஸை PDF கன்வெர்ட் பண்ணுறது, XML கன்வெர்ட் பண்ணுறது, CSV கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டேப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட டூல்ஸ் வந்து இந்த சைட்டில் இருக்குது. ஆக்டிவ் யூசர்ஸ் பாருங்கள், 1 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ், 10 மில்லியனுக்கும் மேலே ஃபைல்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட டூல்ஸ் இருக்குது.
கண்டிப்பாக இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டூலை பற்றின டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான டுட்டோரியலும் நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏகே நானோவில் டெக்னாலஜி சம்மந்தமான இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ், நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.